ஹலோ ஹால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேட் செல்லாக் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மக்கானா வந்து எடுத்திருக்கேன். இந்த மக்கானாங்கிறது ஒன்றும் இல்லைங்க, இந்த லோட்டஸ் விதை, ஸோ தாமரை விதைன்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து இங்கிலீஷில் மக்கானான்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 20 கிராம் அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற பேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் பேக்கு, அதில் வந்து ஒரு 20 கிராம் அந்த மாதிரி மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதுவே நான் கொஞ்சமாக தான் குவான்டிட்டி பண்ண போகிறேன். அப்பப்போ நான் ஒரு 3 டேஸ்க்கு இது வரும், அதுக்கப்புறம் மறுபடியும் நான் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸும் வந்து அப்படி தான், உங்களுக்கு ஒரு 3 ஸ்பூன் அந்த மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் அந்த 1 கப் ஸ்பூனில் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் முந்திரி ஒரு 5 முந்திரி, அப்புறம் பாதாம் வந்து ஒரு 6 பாதாம் எடுத்திருக்கேன். இது போதும். உங்களுக்கு ஒரு 3 டைம் வந்து பாப்பாங்களுக்கு கொடுக்கலாம். மக்கானாவில் வந்து கீ வந்து பேனில் போட்டுட்டு மக்கானா போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கங்க. அந்த மக்கானா வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கணும். ஸோ உங்களுக்கு டப்புன்னு கையில் நம்ம பண்ணால் நல்லா ரொம்ப ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக பொரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்தால் போதும். நான் உங்களுக்கு வீடியோலையும் ஷோ பண்ணியிருப்பேன், பார்த்துக்குங்க. ஸோ நிறையா பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேட் செர்லாக் வந்து நம்ம கையாலேயே நம்ம வீட்லேயே நம்ம பாப்பாங்களுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம சத்தாக தான் சாப்பிட்றாங்கங்கிற நம்பிக்கை நம்மளுக்கும் இருக்கும், நம்மளுக்கும் ஹாப்பியாக இருக்கும். ஸோ வெளியெல்லாம் வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி நம்ம வீட்லேயே அவங்களுக்கு வீட்லேயே பண்ணி கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. சில டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க நிறையா பேர்த்துக்கு வெளியே பேக்கெட்ஸ் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கிறவங்கள தாராளமாக இந்த மாதிரி வீட்லேயே நம்ம வந்து செர்லாக் ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சேம் அதே பேனில் வந்துட்டு ஓட்ஸும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பாதாம், முந்திரி, கேஷ்யூ, நல்லா அந்த கேஷ்யூ அந்த முந்திரி பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலரு, உங்களுக்கு வீடியோவில் ஷோ பண்ணியிருக்கேன்ல அதே மாதிரி வறுத்து எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அடிச்சுக்கங்க. இந்த செர்லாக் வந்து பார்த்திங்கன்னா 7 மாதத்துலேருந்து 1 வயசு வரைக்குமே தாராளமாக கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ப்ரோட்டீன் வந்து ரொம்ப லாட்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு, அவங்களோட க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இது செஞ்சு கொடுங்க. மார்னிங் டைம் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் கொடுக்கலாம், இல்லாட்டி ஈவினிங் 4 o'clock அந்த மாதிரி டைம்லேயும் கொடுக்கலாம். இந்த செர்லாக் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா தண்ணியை கொஞ்சம் ஹீட் பண்ணி போட்டுட்டேன். நீங்கள் ஹீட் ஆகாததுக்கு முன்னாடியே மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். கொஞ்சம் அந்த கட்டி இல்லாமல் இருக்கும். லைட்டாக நான் இந்த பக்கம் நான் கேமரா ஆன் பண்ணுறக்குள்ள அங்கே தண்ணி ஃபாஸ்ட்டாக வச்சுட்டேன் அடுப்பை. ஸோ அதனால் ஹீட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஊற்றின உடனே பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கூழ் மாதிரி நல்லா கிண்டிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியான செர்லாக் வந்து ரெடி ஆயிரும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.